பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று இந்த வேத பகுதி தெளிவாய் சொல்லுகிறது. இதே 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை அங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த பொய் என்பது ஒரு கொடிய நோய் என்று நான் சொல்லுகிறேன். எப்படி என்றால், பொய் நாவோ ஒரு நிமிஷம் என்று வேதம் பதிவிடுகிறது. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களிலே பொய்களை பேசுகிறார்கள், பழமொழியெல்லாம் சொல்லுகிறார்கள். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த பழமொழி தவறான ஒரு காரியம். 1000 பேரிடம் சொல்லி கல்யாணத்தை செய் என்று அர்த்தம். அது இங்கே முக்கியமல்ல. பொய்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே தேவன் பொய்யை அருவருக்கிறார், வெறுக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அது பதிவிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே, இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகமியம் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 17 வசனங்களை நாம் இப்படியாய் பார்க்கிறோம். இதை ஏன் இப்பொழுது பதிவிடுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பொய்யை நாம் வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சில முக்கிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது ஜட்ஜ், வக்கீல்ஸ், இன்னும் சில முக்கிய நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாயிலே பொய்யானது வரவே கூடாது. ஏனென்றால் பொய்யை தேவன் அருவருக்கிறார், வெறுக்கிறார். பொய் பேசுகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், வேதத்தின் அடிப்படையிலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகளிலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்விலே சிறு சிறு காரியங்களிலே தவறுதலை, தப்பிதங்களை, பொய்களை நாம் பேசி அது பழக்கமாக நம்முடைய வாழ்விலே இயல்பாக மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட நிலையை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக தேவனுடைய நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. கள்ள தீர்க்கதரிசிகள், அப்படின்னா பொய் தீர்க்கதரிசிகள், இப்படியெல்லாம் வேதத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, நமக்கு அடையாளமாக அவர் வாழ்ந்து கடந்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு வற்புறுத்தி இருக்கிறார். நமக்கு அவர் கோடிட்டு காண்பித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே பொய்களை களைந்து நாம் மெய்களை பேசுவோம். பொய் பேசுகிறவர்கள் தொடர்ச்சியாக ஒன்றை மாற்றுவதற்கு மற்றொன்று பொய், மற்றொரு பொய், மற்றொரு பொய் என்று சொல்லி போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எங்கு நாம் உண்மையை வெளிப்படுத்துகிறோமோ, எந்த இடத்தில் நாம் உண்மையை சொல்லுகிறோமோ, அது நம்முடைய வாழ்விலே ஒரு நேர்மையான, ஒரு மேன்மையான இடத்தை நமக்கு அது ஆயத்தப்படுத்தியிருக்கும்.
பிரியமானவர்களே, இந்த நாளிலே பொய்களை பேசுகிறதை விட்டுவிடுங்கள். பொய்களை அருவருப்பான ஒரு காரியத்தை நடப்பிப்பதை நீங்கள் மறந்து விடுங்கள். மெய்களை பேசுங்கள், உண்மைகளை பேசுங்கள், உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். எல்லா காரியங்களிலும் நாம் வேலை செய்கிற இடங்களிலே அல்லது சபைகளிலே அல்லது கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே, உறவுகள் சொந்த பந்தங்களிடத்திலே, எல்லா காரியங்களிலேயும் உண்மை உள்ளவர்களாய் நாம் நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.